ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி வாங்க நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அதே பட்டனை அமுக்கி விட்றாதீங்க. ஆமாம் சொல்லிட்டேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன செய்யலாம், வீட்டு சமையல் வேலையில் என்னென்ன பார்க்கலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இருங்க உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாலை காய வச்சுக்கலாம். இப்போ தான் பால் குண்டாவை எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். பாருங்கள், இது அவங்க பாத்திரமுங்க. பால் அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, வச்சு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களே ஒரு பாத்திரத்தை ஊற்றி அங்கே வச்சுருவாங்க. பாலை ஊற்றி கழுவி கொண்டு போய் அதே இடத்துல நான் வச்சிருவேன். அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இந்த பால் குக்கரு ஏன் குக்கர் இல்லை, அவங்க குக்கர். பாருங்கள், பால் ஊற்றியாச்சு. நம்ம வந்து இதை காய வைக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். கீழே வந்து கீழே வந்து அடைச்சி விட்டுட்டு மேலே அடித்தா எப்படிங்க கேஸ் அடுப்பு பற்றிக்கிறோம். என் புத்தியை பாருங்கள். ஐயோ, என்ன நினைப்பாருக்குன்னே தெரியல. பற்றிடுச்சு. நீங்கள் சாம காஞ்சிக்கிட்டேரு. இந்த பாலுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. என்ன பழக்கம்னா, டீயும் சரி பாலும் சரி, பொங்கும் பால் பொங்கும் டீ பொங்குன்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தோம்னா பாலே பொங்காது. லேசாக அசந்த நேரம் திரும்ப பார்த்தீங்கன்னா படக்குன்னு பொங்கி அடுப்பை வந்து அணைச்சி வச்சிடும். அதனால் கூடவே இருக்கணும். இது பக்கத்துலேயே பாலை காய வச்சுட்டா கூடவே இருக்கணும். இதுதான் இந்த பாலோட வேலையே. பால் பொங்கு, உனக்காக நான் வந்து காத்துக்கிட்டே இருக்கேன் இந்த இடத்துல, நீ பொங்குற வரைக்கும். இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து கம்மங்கூழ். இப்போ தான் மாவு வந்து நல்லா புளிச்சு மேலே வந்து அப்படியே நுர மாதிரி வந்திருக்குது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ சூப்பராக புளிச்சு வந்துருக்குன்னு பாருங்க. இங்கே வருங்க, பார்த்தீங்களா? அந்த பச்சை வாசனை ஊறாமே போயிருச்சு. பச்சை வாசனை போய் கூழ் வந்து நல்லா வந்து புளிச்சு மேலே வந்துருச்சு. இப்போ காய்ச்சனோம்னா கமன்னு வாசனை அப்படியே. ஐயோ, இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி வாசனையெல்லாம் நம்ம மூக்குள்ள முகந்து பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். பச்சை வாசனைலாம் போயிருச்சு. புளிச்ச வாசனை தான் வந்திருக்குது. இது வந்து காய்ச்சறதுக்கு, கூழ் காய்ச்சறதுக்கு கம்மங்கூழ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன சமையல்னு உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள், பயிரவுக்கு எங்கள் பயிரவு சலத்துக்கு வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை கழுவணும். எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஒரே ஒரு வேலை சொன்னேன். என்ன வேலைன்னா, ஃபில்டரை வந்து போட்டு விட்டு போங்க. நான் எப்பயுமே வந்து ஒரு குண்டாவில் வந்து ஃபில்டரை விட்டேன்னா அது ஓட்டையாயிடுச்சு. அதை சரி பண்ண நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அதை அந்த டீப்பை வந்து குண்டாக்கில் போட்டு விட்டு சுவிட்சை போட்டுவிட்டு குழாயை தெரிய விட்டால் தண்ணி வந்து ஃபில்டர் ஆகும். இவர் என்ன செஞ்சிட்டாரு, என்னத்தை சொல்கிறது, சுவிட்சை மட்டும் போட்டு விட்டு தண்ணியை திருகாமல் போயிட்டார். எப்படிங்க இதில் தண்ணி வந்து நிறைஞ்சி வைக்க. நானும் சரி பயிருக்கு தண்ணி ஊற்றுறமே அப்படின்னு சொல்லிட்டுக்காண்டி ஒரு 5 நிமிஷம் வந்து உட்காந்தே இருந்தேன். வந்து பார்க்குறேன், நான் எவ்வளோ தண்ணி இருந்துச்சோ அதே அளவு தான் தண்ணி இருக்குது. என்னடா தண்ணியை இப்படி ஃபில்ட்ரு போட சொல்லிட்டு போனோம், இப்போ தண்ணி ஒரு எங்கிட்ட ஒரு வேளை கெட்டு போச்சோ அப்படின்னு பார்த்துட்டு வந்து பார்க்குறேன். சுவிட்சு மட்டும் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு குழாய் திரும்பி பார்க்குறேன். டடக்குன்னு குழாய் திரும்பணுன்னு இங்கே வந்து ஏர் வாங்குது. இப்போ தான் அந்த ஏரெல்லாம் சரி பண்ணிவிட்டு இருந்தால் ஃபில்ட்ரு ஆகிட்டுருக்குது. இன்னி அதை கழுவிட்டு அரிசியை கழுவிட்டு வந்து தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சிடணும் பயிரவுக்கு. இதுங்க, இதை நான் கழுவிட்டு வந்துடுறேன், சரிங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன் இன்றைக்கி என்ன சமையல் எங்கள் வீட்டில் அப்படின்ட்டு. கூழன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து தொட்டுக்கிறதுக்கு, மதிய சாப்பாட்டுக்கு, அந்த சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வேணுங்களே. இருங்க, வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அரிசியை கழுவி இந்த பாருங்க தண்ணி வந்து நான் அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இதை வந்து குக்கரை வந்து நம்ம மூடி வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன சமைக்க போகிறேன்றதை. தொடச்சிக்கணுங்க. என்ற ஒரு மாதிரி கருப்பாக பிடிக்குது. பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் என்ன குழம்புண்டா, அரைச்ச ரசம்.
அதாவது மிளகு சீரகம் போட்டு இங்கிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா செலவு ரசமாக. எங்களுக்கு செலவு ரசம்னா வந்து பேருகால செலவு ரசம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த ஏரியா பக்கம் வந்து செலவு ரசமாக. இதுவே எங்கள் ஊரை பக்கம் அரைச்ச ரசம். அரைச்சி எல்லாமே மையாக அரைச்சி அப்படியே வந்து தண்ணியை கலக்கி அப்படியே தாளித்து விட்டுட்டு ஒருத்தவங்க தாளிப்பாங்க. இல்லையா நல்லா கொதிய விட்டுட்டு அப்படியே மேலே எண்ணெயை ஊற்றி விட்டுருவாங்க. அதுதான் அரைச்ச ரசம். இங்கிட்டு செலவு ரசம். அப்புறம் பார்த்திங்கன்னா புளிக்காய். இந்த கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து புளிக்காயும் நல்லாயிருக்கும். அரைச்ச ரசத்துக்கு வந்து புளிக்காய் வந்து தொட்டுக்கிற சூப்பராக இருக்கும். உரப்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த இதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன், இருந்து வரேன். புளிக்காய்க்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னுமே வந்து நான் வந்து சமைக்கலை. வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் 2-3 தான் உரிச்சிருக்கிறேன், இன்னும் உரிக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து பகுதி உரிச்சிருக்கேன், பகுதி உரிக்கலை. இதெல்லாம் உரிச்சு விட்டுட்டு ரெடி பண்ணி தான் நம்ம வந்து அடுத்து சமையல் வேலையை பார்க்கணும். அதுக்குள்ளே அந்த பால் காயட்டும். கம்மி பண்ணி வச்சுட்டேன். பால் காயட்டும். பாலை குடிச்சிக்கிட்டே நம்ம வந்து இந்த வெங்காயத்தெல்லாம் உரிச்சிட்டு வந்துடுவோம். அப்படியே பைரவுக்கு வந்து ஒரு டம்ளர் பால் அதையும் ஊற்றி கொடுத்துருவோம். ஏன்னா துறை வந்து காய வச்ச பாலை குடிக்க மாட்டார். பார்த்தீங்களா, உங்கள் முன்னாடி வந்து நான் வந்து தண்ணி ஊற்றாம தான் இதை வந்து நான் காய வைக்கிறேன். அப்படியே கொண்டு வந்து காய வைக்கிறேன். ஆனால் எங்கள் பைரவுக்கு தண்ணி ஊற்றி விட்டால் பிடிக்காது. பொங்கிருச்சுங்க. பரவாயில்லப்பா, கூடவே இருந்துட்டேன். ஒரு மூடியை போட்டு விட்ருவோம். அவருக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச அந்த கூலிங் பால் தான் பிடிக்கும். பார்த்தீங்களா, நீங்கள் இந்த பால் நான் ஊற்றவே மாட்டேன். எனக்கு மட்டும்தான் அவங்க முன்னாடி ஊற்றி காமிப்பேன். அவங்களுக்கு வந்து ஊற்ற மாட்டேன். ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் பால் இருக்குது. அந்த பாலை வந்து எடுத்து அதிலிருந்து தான் அவருக்கு ஊற்றி வைப்பேன். சூடாக வெதுவெதுன்னு அவர் குடிக்க மாட்டார். துறை குடிக்க மாட்டார். அதனால் வந்து கூலிங் பால். இருங்க, நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து பால் எடுத்து வந்துடுறேன் பைரவுக்கு. பார்த்தீங்களா, பைரவுக்கு வந்து பால் ஊற்றணும். ஆனால் இவர்கிட்ட இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பால்லாம் வந்து இம்முட்டு ஒரு 1/4 லிட்ரு 1/2 லிட்ரு பால்லாம் ஒவ்வொரு நாயும் குடிக்குதுங்க. ஆனால் எங்கள் பைரவ் வந்து அப்படி குடிக்க மாட்டியான். கரெக்டாக 1 டம்ளர் பால் தான், அதே அளவு தான் குடிப்பாங்க. அது நான் இந்த அளவில் ஆடை பாருங்க, எவ்வளோ ஆடை விழுந்துருக்குன்னு பாருங்க. இந்த பாலில் எடுத்து வச்சுக்கிட்டே வந்திருக்கிறேன். 3 டப்பா நிறைஞ்சிருச்சு. காய்ச்சல். என் வீட்டுக்காரர் வேறு, என்னடி நெய் இன்னும் காய்ச்சாமே இருக்க, ஏன்னா இப்போ வந்து வெயில் காலனால தோசை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி வெண்டாவி நெஞ்ச கரைக்குதுடி வேணான்னு சொல்லிட்டு இட்லி மட்டும்தான் கேட்குறாங்க. அதனால தான் இன்னும் நான் நெய் காய்ச்சாமல் இருக்கிறேன். நான் அடுத்து பிரியாணி போடணும்னா நெய் வேணும்ல, அதனால் அவளை காய்ச்சினாலும் காய்ச்சிடுவேன். ஐயோ, இது பாருங்க, இந்த ஆடை வந்து ஊதுனாலும் ஒதுங்காது. நாங்கள் குடிக்கிற 1 டம்ளர் பால் தாங்க அவனுமே குடிப்பியா. அவ்வளோதாங்க. ஆனால் ஃபுல்லாக 1 டம்ளர் பால் வந்து இந்த குண்டாவில் ஊற்றிட்டோம்னா பாருங்க, ஃப்ரிட்ஜில் வச்ச பால் வர ஜில் பால் குடிப்பார். ஜில் பால். பாலமா ஊற்றி குடிக்கலாமா? இதை எடுத்துட்டு வரேன். இப்போ வந்து எனக்கு வந்து பாலை ஊற்றிக்கலாம். எனக்குமே பால் வந்து தண்ணி கலந்தால் பிடிக்காதீங்க. டீ போடும்போது மட்டும்தான் நான் வந்து அதில் வந்து தண்ணி கலப்பேன். அதுக்கடையெல்லாம் தண்ணி கலக்க சொல்லுவேன். சுகர் பவுடர் சேர்த்துக்கணும். நாட்டு சக்கரை தான் சேர்க்கணும். அதை பூரா காலி பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற ஜீனியை தான் நாங்களும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வருமா, இங்கே வா, அம்மா திறந்து விட்றேன். கதவை லாக் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படிங்க, இவர் வெளியில் போய் வியாபாரமாக பார்த்துட்ருக்குறாரு. என்னங்க ஒருத்தரோட ரோட்டில் வியாபாரம் பார்க்க முடியல.
இவனு சேர்ந்துக்கிட்டு ஊன்னு கத்திக்கிட்டே இருக்கிறியான். அதனால தான் வந்து இப்போ கத்தனையான் உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்து கதவை சாத்தி விட்டுட்டேன். இருக்கட்டும். பாருங்க, இது வந்து பவுட்ரு போட்டுருக்கிறேன். பாருங்க, நல்லா ஒரு புளிக்காய்க்கு தேவையான பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி தாங்க போடணும். கத்தரிக்காய் பாருங்கள், எல்லா வகை மாடியில் பறிச்ச எல்லா காய்கறி இருக்குது. இதோட வந்து ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்கணுங்க. அருமையாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. உருளைக்கிழங்கு சேர்த்து, ஆனால் ஒருத்தவங்க வந்து உருளைக்கிழங்கு சேர்க்காம புளிக்காய் வைப்பாங்க. அது வந்து எனக்கு அந்த கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் உருளைக்கிழங்கு போட்டு வச்ச புளிக்காய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சின்ன சைஸு, சின்ன நெல்லிக்காய் இருக்குது பார்த்திங்களா, சின்ன நெல்லிக்காய், அந்த சைஸ் அளவு தான் புளி ஊற வைக்கணும். நான் இன்னும் ஊற வைக்கல. இதெல்லாம் ரெடி பண்ணும்போது தான் ஊற வைக்கணும்னு இருக்கிறேன். சரி வாங்க மக்களே, எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து பாலை குடிங்க. உங்களுக்காக பால், எங்கள் பைரவுக்காக ஜில் பால். வாங்க மக்களே, பாய் மக்களே.